நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லங்க, நான் உங்களை யாருன்னு இல்ல, உங்களை முதல்ல நான் கேட்டிருக்கேன். ஏன் நீங்க சொல்லவே மாட்டீங்களா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க கேக்குறத கேக்குற மாதிரி கேளுங்க, நான் சொல்றத சொல்ற மாதிரி சொல்றேன். நீங்க சொல்ற முறையோட சொன்னீங்கன்னா கேட்கிற முறையோட நான் கேட்பேன். ஏன் கோவப்படுறீங்க? என்கிட்ட வாங்க. ஏன் இந்த பக்கம் வாஸ்து சரியில்லையோ? இல்லங்க, ஒரு மனிதனுக்கு பொறுமை முக்கியம். இப்ப கேளுங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க, சரி அப்படிங்கிற விவரம் நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லங்க, நான் உங்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் என்னைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா? அப்ப அப்படி வரையல, அப்ப பிடிவாதமா தான் இருக்கீங்க. பிடிவாதம் இல்ல, தெரிஞ்சுக்கிறேன். இல்லங்க, என்னைக்குமே ஒரு மனிதனுக்கு விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. காரணம் இருக்குல்ல? ஆமா. ஏன்னா பாருங்க, இதுல ஒரு கதையே இருக்குங்க. எப்படி? என்ன கதைனா, இந்த புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க, அதுல புருஷனுக்கு மட்டும் ஒரு ஆசை இருந்துச்சுங்க. எப்படி? என்ன ஆசை? தோசை மேல ஆசை. சரி. அப்பதான் பொண்டாட்டிக்காரிட்ட போய் இந்த புருஷன்காரன் கேக்குறான், ஏண்டி எனக்கு ஒரே ஆசையா இருக்குன்னு கேட்க. அதுக்கு பொண்டாட்டிக்காரி சொல்றா, எது மேல உங்களுக்கு ஆசையா இருக்குன்னு கேட்ட உடனே எனக்கு தோசை மேல ஆசையா இருக்கு அப்படின்னு பொண்டாட்டிக்காரிட்ட சொன்ன உடனே பாருங்க, பொண்டாட்டிக்காரி தேவையான பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு புருஷன்காரனை அனுப்பி விடுறா. எங்க? கடைக்கு. அப்பதான் பாருங்க, இந்த புருஷன்காரன் தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்காரிட்ட கொடுத்தோன்னே பொண்டாட்டிக்காரி தோசையை சுட்டுட்டு வந்து புருஷனுக்கு வைக்கிறா. எத்தனை தோசைய? ஒரு தோசைய. சரி. உடனே பாருங்க, புருஷன்காரனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டி நீ எத்தனை தோசை அடி சுட்ட, எனக்கு ஒரு தோசையை வைக்கிறேன்னு கேட்கத்தானே செய்வான். ஏன்னா பாடுபடுற வேலை. ஆக பாருங்க, குடும்பத்தை காப்பாத்துறவன். சரி. அவன் பாருங்க எத்தனை தோசை சுட்டேன்னு கேட்ட உடனே பொண்டாட்டிக்காரி சொன்னா, நான் சுட்டது 3 தோசைங்க, உங்களுக்கு 1 எனக்கு 2. இந்த பொண்டாட்டிக்காரி சொல்ல. சரி. புருஷனுக்கு மேலும் கோபம் வந்துருச்சு. என்னது, எனக்கு 1 உனக்கு 2? ஏண்டி ஆசைப்பட்டது நானு, எனக்கு 2 உனக்கு 1ன்னு புருஷன்காரன் சொல்றியா? சரி. அதுக்கு பொண்டாட்டிக்காரி சொல்றா, ஆசைப்பட்டது நீங்களா இருக்கலாம், ஆனா கை வலிக்க சுட்டது நானு, ஆக மொத்தம் எனக்கு 2 உனக்கு 1ன்னு பொண்டாட்டிக்காரி பிடிவாதமா சொல்றா. பாருங்க, உனக்கு 1 எனக்கு 2 எனக்கு 2 உனக்கு 1 உனக்கு 1 எனக்கு 2 எனக்கு 2 உனக்கு 1ன்னு புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை. சரி. அப்பதான் புருஷன்காரன் சொன்னா, ஏண்டி இப்படியே நம்ம சண்டை ஓட்டுக்கு இருந்தா ஊர் சிரிச்சு உலகம் சிரிச்சு போயிரும், வா 2 பேரும் போய் படுப்போம். இல்லங்க, அப்படின்னு கதையில இந்த பொண்டாட்டிக்காரிய புருஷன்காரன் கூப்பிடுறியா. உங்களை கூப்பிட மாட்டேங்க, நீங்க அந்த எண்ணத்துல இருப்பீங்களோ, அப்புறம் கூப்பிடுற, இப்போதைக்கு கூப்பிட மாட்டேங்க. ஏன்னா பாருங்க, இப்படி இந்த பொண்டாட்டிக்காரிய அப்புறம் கூப்பிடுறீல. எதை சொல்றீங்க? கதை இல்லங்க. சரி, நீங்க வேற என்னத்தோட வேற நோக்கத்தோட. அட நாராயணா நாராயணா, என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது? ஆக பாருங்க, இப்படி இந்த புருஷன்காரன் சொன்னோன்னே எங்க கூப்பிட்டு போறேன், எங்க கூப்பிடுறியா அப்புறம் கூப்பிடுறியா? ஆக தூங்குற மாதிரி இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்திரிக்க கூடாது. அப்படி அதையும் மீறி முதல்ல யார் எந்திரிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 தோசை, 2வது எந்திரிக்கிறவங்களுக்கு 2 தோசை. சரி. இப்படின்ற ஒரு போட்டியை வைக்கிறியா யாரு? புருஷன்காரன். விளங்கிரு, எப்பத்தான் சாப்பிடுறது? சரி. அப்பத்தான் பாருங்க, 2 பேரும் கதவை பூட்டி உள்ள தூங்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறாங்க, என்னடா பூட்டுன கதவு பூட்டுன மாதிரியே இருக்கே, இந்த மாரியப்ப நீ மாரியாத்தாலையும் காணாமன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கதவை திறந்து உள்ள பாக்குறாங்க. டே மாரியப்பா, டே மாரியாத்தா, என்ன ஆளை காணாமன்னு கூப்பிடையில இவங்க பாருங்க தூங்குறாங்க, ஆனா எந்திரிக்கல. அப்படி எந்திரிச்சா தோசை ஒண்ணா போயிரும், அதனால எந்திரிக்கல. சரி. சரி பாருங்க, எங்கிட்ட இறந்து போயிட்டாங்க போலேன்னு இந்த பாருங்க இந்த புருஷன் பொண்டாட்டியோட தாய் தகப்பன்ட்ட தகவலை சொல்றாங்க, செத்து போயிட்டாங்க. ஆமா, ஏன்னா இவங்க தான் எந்திரிக்க வேலையில, கண்ணை திறந்தா எந்திரிச்சு பேசுனா 1 தோசை ஆகி போகும், அதனால எந்திரிக்கல. ஆக பாருங்க, தாய் தகப்பே வந்துட்டாங்க. இந்த பொண்ணை பெத்த ஆத்தா அழுகிறா. எப்படி அழுகிறா? நான் பெத்த மகளே, உன்னை புட்டோரு தட்டு பூவோரு தட்டு வச்சு வளர்த்தனே, இப்படி இறந்து போயிட்டேடின்னு. ஆனா பாருங்க, மக இறக்கல, இறந்த மாதிரி. ஆக இவ இறந்துட்டாங்க நினைச்சு இந்த பெத்த தாய் அழுகிறா. ஆமா, இந்த தோசைக்கு படுத்து கிடந்தாவாங்க பொண்டாட்டிக்காரி. அவ ஓரக்கண்ணுல பாத்துக்கிட்டு தாயிட்ட சாடையா சொன்னாலாம், அம்மா நான் ஜாகல, அம்மா நான் ஜாகல, நல்லா இவன் எனக்கு கட்டி வச்ச ஒரு தோசைக்காண்டி போட்டி போட்டு படுத்து கிடைக்குமா அப்படின்னு பாருங்க. இவ சாடையா சொல்லலாம்னு நினைச்சாலே தவிர சரி சொல்லல. சொன்னா தோசை ஒண்ணா போகும், அதனால சொல்லல. இந்த புருஷனை பத்த, அதாவது இந்த பையனை பத்த அப்பன், அவன் எப்படி அழுகிறான், நான் பெத்த மகனே, உன்னை இந்த தோலுலையும் மாரலையும் தூக்கி போட்டு வளர்த்தனடா, போட்டிக்கால் வீடு கட்டி கொடுத்து வளர்த்தனடா, இப்படி இறந்து போயிட்டேடா அப்படின்னு சுவற்றின் முத்து குருதியாகப்பட்டது வடிகிறதுங்க. குருதினா ரத்தம். ஆக இந்த ரத்த வடியில அப்பத்தியா மகங்கார ஓரக்கண்ணுல அப்பாவுக்கு ரத்த வடியுதுண்டு ஓரக்கண்ணுல பாத்துக்கிட்டு இவன் சொல்றேன், அப்பா நான் சாகலப்பா, நல்லா இந்த எடுவட்ட சிரிக்கி எனக்கு கட்டி வச்சப்பா, ஒரு தோசைக்காண்டி போட்டி போட்டு படுத்து கிடைக்கப்பா அப்படின்னு இவே ஓரக்கண்ணுல பாத்துட்டு சொல்லலாம்னு நினைச்சானே தவிர
இவனும் சொல்லலைங்க. சொல்லல. சொன்னா தோசை ஒன்னாயிரும். ஆக பாருங்க, அங்க 2 பேத்துக்கும் சொல்லக்கூடிய மனப்பான்மை வரல. சரி. சரி, இப்படியே வச்சிருந்தா பணம் நாரி போயும்னு அங்க இருக்க மக்களுக்கு நினைச்சு தேரை கட்டுறாங்க, பணத்தை தூக்குறாங்க. தேர்ல வைக்கிறப்ப கூட சொல்லக்கூடாதா? செத்தமனே முடிவு ஆயிருச்சு. ஆமாங்க. ஆக தேர்ல வைக்கிறப்ப கூட சொல்லலாம்ல, சொல்லல. சொன்னாதே தோசை ஒன்னே ஆயிருமே. ஆமாங்க. அப்ப பாருங்க, 2 பேத்தையும் சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. கடவுளே. சரி. சுடுகாட்டுல போய் பாருங்க, விறகு அடிக்கி ஒண்ணு மேல, அதாவது புருஷன் மேல பொண்டாட்டிய வச்சு, ஆக பாருங்க அந்த மண்ணெண்ணெயை ஊத்தி தீய பொறுகுறாங்க. பொண்டாட்டிக்காரி மேலதான் படுத்திருக்கா. இந்த பொண்டாட்டிக்காரியோட கூந்தல் பாருங்க கீழே தொங்குது. ஆக இந்த மண்ணெண்ணெயை ஊத்தி தீய பொறுங்கனோடனே இந்த பொண்டாட்டிக்காரி கூந்தல்ல விட்டு தலையில சுட்டு போடுது. தலையில சுட்டோனே இந்த பொண்டாட்டிக்காரி எப்படி எந்திரிக்கணும்? ஐயோ சுடுதுண்டுல எந்திரிக்கணும். எப்படி எந்திரிச்சா? எனக்கு தேவை 2 எந்திரிக்கிறா. அங்க கூட சுடுகாட்டுல கூட. அப்பதான் புருஷன்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டி போட்டி என்ன போட்டி, முதல்ல எந்திரிக்கிறாளுக்கு ஒண்ணுதானே, நீ முதல்ல எந்திரிச்சிட்ட, நான் தான் இப்ப 2வது எந்திரிக்கிறேன். அப்பதான் இவன் பின்னாடி கூடி எந்திரிச்சான். அதெல்லாம் முடியாது, எனக்கு தேவை 2 இவன் எந்திரிக்கிறான். கிழிஞ்சு போச்சு. சுடுகாட்டிலையும் பாருங்க, உனக்கொன்னு எனக்கு 2, எனக்கு 2 உனக்கொன்னு, உனக்கொன்னு எனக்கு 2, எனக்கு 2 உனக்கொன்னு சண்டை. வீட்டுல இருந்து சுடுகாடு வரைக்கும் சுடுகாட்டிலையும் இந்த உனக்கொன்னு எனக்கு 2 சண்டை வந்துருச்சு. சரி. இதுல வேடிக்கை என்னன்னு தெரியுமாங்க? என்ன? அங்க பொனேரிக்க வந்தவங்க 3 பேரு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஆகா பிசாச்சு நம்மள உனக்கொன்னு எனக்கு 2, எனக்கு 2 உனக்கொன்னு நம்மள கணக்கு போடுதுரா, வாங்கடா நம்ம முன்னாடி ஓடுவோம்னு பொனேரிக்க வந்தவங்க முன்னாடி ஓட, புருஷன் பொண்டாட்டி பின்னாடி ஓட, புருஷன் பொண்டாட்டி தோசை காண்டி ஓடுனாங்க, இவங்க பயந்துகிட்டு முன்னாடி ஓடுறாங்க. புருஷன் பொண்டாட்டி போய் வீட்டுல தோசையை பாக்குறாங்க, தோசையை கேதத்துக்கு வந்தவன் தின்னுட்டு போயிட்டான். கடைசியா பார்த்தா ஆக யாரு தின்னுட்டு போனா? கேதத்துக்கு வந்தவன் தின்னுட்டு போயிட்டான். ஆக விட்டு கொடுத்திருந்தா ஒரு தோசை புருஷன் பொண்டாட்டில யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொஞ்சமாவது பசி ஆறி இருக்கும். அதனாலதாங்க விட்டு கொடுக்கிறேன். நான் நாரதர் மகரிஷி மேலோகத்துல இருந்து வரேங்க. என்ன விஷயமா அப்படி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னா, கலகம் செய்யலாம்னு தாங்க வந்தேன். ஏன் வேற வேலையே இல்லையா? வேற வேலையே இல்லைங்க. தனிச்சயத்துல இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. அப்புறம் பிரச்சனை பண்ணணும், கலகம் பண்ணணும் வந்திருக்கீங்க. கலகம்னா தப்பா நினைக்கிறீங்களா? எங்க கலகம்னா தப்பான கலகம் இல்ல. சரி. அத பாருங்க, ஆரம்பத்துல கலகம் மாதிரி இருக்கும், ஆனா முடிவுல நற்கலகமாக மாறும். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மேலோகம், சத்தியலோகம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேரு நாரதர் மகரிஷி. உண்மையிலேயே சொல்றேன், ஆத்தா வாசல்ல இன்னைக்கு தான் உங்களை உயிரோட பாக்குறேன். இல்லங்க, ஐயோ கோச்சுக்காதிய, வரைபடங்களை பாத்திருக்கேன், அப்படி ஓவியங்கள்ல பாத்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. நாரதர் நீங்க தானே? அப்புறம் உயிரோட பாத்திருக்கேன்டா. அப்புறம் நீ சரி சரி, கோப்படை எது பிரஷர் இருக்கா? கொந்தளிக்கிறீல? எங்க கேட்கக்கூடிய கேள்வி அர்த்த பொருத்தத்தோட கேட்டீங்கன்னா பதில சொல்லுங்க. சரி சரி சரி. உங்க தவறான எண்ணத்துல போனா கோவம் வரதான் செய்யும். சரி சரி சரி. தொழில்ல பொறுமை ரொம்ப முக்கியம். சரிங்களா? இங்க ஏறிக்கிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு உங்க பேரு நாரதர் மகரிஷி. சரி. மேலோகத்திலிருந்து வந்திருக்கீங்க? ஆமாங்க. என்ன இதுக்கு இங்க வந்தீங்க? அட இல்லங்க, என்ன இதுக்கு இங்க என்ன விஷயமா வந்தீங்க? இந்த இடத்திற்கு எதுக்கு வந்தீங்க? அப்படி சாமி, காட்டுக்குள்ள காவல் காக்குறவன் கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன பேசியும் கோச்சுக்காதீங்க. அப்படி சொல்லுங்க. ஏன்னா பாருங்க, அதாவது இந்த மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத ஆளு நீங்க. காட்டுக்குள்ள. ஆமா சாமி, சுத்தமா படிப்பறிவே இல்லாத ஆளு. அதனால சில நேரம் நோத்தான கோனோட பேசுவேன். இல்ல பேசுவேன்னு சொல்றேன். காட்டுக்குள்ள காவல் என்னைய சொல்லல. இல்ல உங்களை சொல்லல, காட்டுவாசியே இப்படி பேசினாலும் வந்தாலும் வரணும்னு சொல்றேன். நான் எங்க ஆத்தா எவ்வளவு பெரிய ஆளு, எங்க ஆத்தால. ஐயோ, அப்படி உங்களை பேசலங்க, அப்படி வந்தாலும் வரணும்னு சொல்றேன். அப்படி சொல்றீங்க. அதாவது இந்த நாவினால தவறி எந்த வார்த்தையும் வந்துரும்னு சொல்றீங்க. ஆக பாருங்க, உங்க பேர் வந்து நாரதர் மகரிஷி. சரி. ஒரு முழு விவரம் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? கேளுங்க. நாரதர் நீங்க தான்? ஆமாங்க. மேலோகத்துல இருந்து வந்தவர் நீங்க தான்? நான் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. ஏன்? பிடிக்கலையா இல்ல அது இல்லையா? எதுக்கு பிச்சிருக்கீங்க? எதை கேக்குறாரு? என்னையா கேக்குறேன்? ஆசை இல்லையான்னு கேக்குறேன். ஆசை இல்லையா? ஏன் நான் பேசுறது எது தவறாவே நினைக்கிறேன்? இல்லங்க, உங்க அர்த்தம் புல்லாம அர்த்தமா இருக்கு. நான் இங்க பாருங்களேன், தவறா பேசுறாள், காட்டுக்குள்ள காவல் காக்குறவன். அப்படி சொல்லுங்க. அப்ப என்னமோ கேட்டீங்களே, கல்யாணம் ஆகல. ஏன் ஆகல? என்ன காரணம்? அதான் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டேன். பொம்பளை நினைப்பே இல்ல. எப்பவுமே அந்த ஆசை வந்தது? எப்பவுமே இல்லங்க. கல்யாணம் பண்ற நோக்கமே இல்லங்க. ஒரு நாள் கூட இந்த ஆசை வந்தது இல்ல. வரலையா? ஒரு நிமிஷம் கூட வரலன்னு சொல்லிட்டா அப்புறம் இல்ல. அதாவது பாருங்க, சாப்பிட்டேன், இல்லைன்னா இல்ல. நான் சாப்பிட்டேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒரே பதில் தான். அப்புறம் மறுபடியும் ஏன் இல்ல, ஏன் பிடிக்கல,
கோவப்படக்கூடாது. எது பிரஷர்? அப்புறம் எனக்கு நான் கிளம்பிரும். கேட்குறேன் இருங்க, நான் எது பிரஷர் மாத்திரை போடாமல் வந்துட்டீங்களா? ரொம்ப கொந்தளிக்கிறீங்கள, கொஞ்சம் பொறுமையாக நில்லுங்க. சரி, ஏன் இல்லை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். கேளுங்க. கேட்ட சங்கடப்படாம சொல்றேன். வேற சந்தேகம். சங்கடப்பட எந்த மாட்டேன், சந்தேகம்? சங்கடப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. சங்கடப்பட கொஞ்சம் மாட்டேன். சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்களேன், சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்களேன். இல்லங்க, கோவப்பட மாட்டேங்க. எதுனால உங்களுக்கு கல்யாணம் ஆகல? இப்பதான் எது ஒரு மாத்திரை குறைச்சு எதுவும் போட்டியலா? அட நாராயணா நாராயணா, எங்கேயோ போ மாரியாத்தா, என்னைய புடிச்சுக்கிட்டு ஏறாத்தாண்டு அதே இடத்துலயே நிக்கிறியே, என்னையா காரணம்? ஏன் அப்படி வெறுத்துட்டிய? எதையா வெறுத்து? பொம்பளையத்த எங்க முவ்வாசை வெறுத்தவனுங்க, மண்ணாசை பொருளாசை பெண். வெறுத்துட்டியலா? ஆமாங்க. வெறுத்துட்டியலா இல்ல தூக்கி போட்டு அவ அறுத்துட்டாங்க? அறுத்து உன் வாயில வச்சாங்க, கிறுக்கு பையல. ஏன்னா ஒரு முனிவர்கிட்ட எப்படி பேசணும்னு வெறுத்துட்டீங்களா அறுத்துட்டீங்களா? சரி சரி, கோச்சுக்காதிய. வேற கேள்வியை கேள்வி. ப்ரெஷர் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அப்பா நல்லா இருக்காரா சாமி? எங்க அப்பாவா? ஆமா சார். நலமாக இருக்கிறார். பத்தியெல்லாம் எப்படி சிரிச்சுக்கிட்டு பேசுறியா? ஆமாங்க, எங்க அப்பாவை பத்தி பாருங்க, நீங்க விவரமா கேட்டா எனக்கு பாருங்க முகத்துல ஆனந்தம் வந்துரும். ஆமாங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த பொம்பளை நினைப்பே இல்ல. என்ன கேட்டீங்க? பொம்பளை நினைப்பு வந்ததே இல்ல. அட இல்லையா? சரி சரி, இது வரைக்கும் எந்த பொம்பளையும் செஞ்சது இல்ல. பேச்சபடியா? கல்யாணம் செஞ்சது இல்லையான்னு கேக்குறீங்க? அதான் கல்யாணம் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டேல. அதாவது பாருங்க, முன்னொரு பிறவில அந்த ஆசை இருந்துச்சு. 52 ஒண்டாட்டி கட்டுன்னு. என்ன பண்ண வச்சா நடத்தினிய? அப்படி இல்லைங்க. 52 கட்டி என்னட்டிய? ஏங்க 52 கட்டுன்னு நான் பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெத்தெடுத்தேன். அடே, அப்ப இதே சோழியா தான் தெரிஞ்சிருக்கியா பிள்ளை பக்கறத? ஏங்க இப்ப 60 பிள்ளைகள் எங்க இருக்காங்க? தமிழ் வருடங்களா இருக்காங்க. சரி, அதான் சொல்லுவாங்க பாருங்க, பிரபப விபப சுக்லா பிரமதூதா ஆமா, பிரசோபதி ஆமா. ஆங்கிரசா சிறுமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விசி சித்திரபானு சுபானு தாரணா பார்த்திப விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ரோதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது விரோதகிருது குரோதி விசுவாசுவ பரபாவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண பரிதாவி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலைத்தி சித்தார்த்தி ரௌத்திரி துன்முதி ருத்ரோத்துக்காரி ரக்தச்சி, அப்படிப்பட்ட 60 பிள்ளைகளை பெத்தெடுத்தேன். நீங்க பெத்தெடுத்தீங்க? ஆமாங்க. 60 பிள்ளைகள்? கண்டிப்பா. சரி, இப்போ வந்து இப்பிறப்புல இல்ல? இப்ப இல்லங்க ஆசை. ஒரு நொட்டி கூட பொம்பளை நினைப்பே வந்தது இல்ல? அட இல்லையா? எப்பவுமே வந்தது இல்லையா? அதே இடத்துல எங்க சுத்தினாலும் ரங்கனை ஜபிக்கணும்ன்ற மாதிரி அதே இடத்துல தான் நினைக்கிறேன். எப்படியா பொம்பளை நினைப்பு இல்லாம? கோவப்படாதிய, கோவப்படாதிய. தொழில்ல பொறுமை ரொம்ப முக்கியம். இங்க ஏறிக்கிட்டு வரப்படாது. சரி விடுங்க, அதை பத்தி பேசினா உங்களுக்கு வேற கொந்தளிக்கிறிய. அப்பா நல்லா இருக்காரா சாமி? நல்லா இருக்காரியா? சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்களேன். நல்லா இருக்காரு. எப்படி பொம்பளை நினைப்பே இல்லாம? இல்லையா, இரியா, சொல்றத கேளியா, அவசரப்படாதியா. அப்பா நல்லா இருக்காருன்னு கேட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அங்கேயே வரைய. சரி, வெறும் கையடி தானா? எதைய பொம்பளை நினைப்பே இல்லாம எதையா சொல்ற? இந்த அது கையில சப்ததாள கட்டையா? அதத்தான் கேக்குறேன். ஆமாங்க ஆமாங்க, எப்பயுமே கையில தான் வாசிப்பேன். கையில தான்? ஆமாங்க. எப்பவெல்லாம் அடிப்பீங்க? எங்க எப்பவெல்லாம் அடிப்பீங்கன்னு இப்படி கேட்கணும். உங்க கை ஜாடைய சாமி, கட்டையை எப்படி அடிக்கிறீங்க? கட்டையை அடிங்க பாப்பா. கட்டையை அடிக்க எப்படி அடிங்க? எப்படி அடிப்பேன்? இப்படி ஒத்த அடிதான், மேலோட்டம் தான். ஒத்தடி தானா? அப்படி அடிக்கப்படாது. எங்க தாளத்துக்கு ஏத்த மாதிரி தாங்க. தாளத்துக்கு ஏத்த தாளம். ஐயா, தாளத்துக்கு இப்படி இப்படி அடிக்கப்படாது. சரி, சொல்லி விட்டு அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? நல்லா இப்படி நின்னுக்கிட்டு காலை அகட்டிக்கிட்டு கலகல. அட நாராயணா, இது என்ன அடி? அதான் கலகலப்பாடி. கலகலப்பா? அப்படித்தான் பூலோகத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சரி விடுங்க, பிரச்சனை விடுங்க. ஆமாங்க. அப்பா நல்லா இருக்காருல்ல சாமி? நல்லா இருக்காரியா? எது பொம்பளைய முண்டமா பாத்தியலா? இல்ல பொம்பளைய அந்த அளவுக்கு வெறுத்துட்டியல? என்ன காரணம்? எனக்கு கிளம்பிரும். நீ எனக்கு கிளம்பிரும். என்னது? கோபம். ஓ சரி விடுங்க, அது எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு. அட வேற கேள்வி கேளியா? வேற எங்க அம்மாவை பத்தி விசாரிங்க. இல்ல, எனக்கு அதுல எல்லாம் பிரச்சனை இல்ல. சரி, ஆனா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இருக்குங்க, ஆனா வேலை செய்யாம கிடக்கு. எது வேலை செய்யாம கிடக்கு? மனசுல ஆசை. நீ வேண்டாம் கிளப்பி விடு. இல்ல எங்கேயோ வராதையா. ஏயா பேச்சே வரல? ஒரு நிமிஷம் கூட வந்ததில்ல. எது யாவல்ல? எதுக்கு திடீரிய? சாக வேண்டியதானே? சாக வேண்டியதானா? பொம்பளை ஆசை இல்லாத மனுஷன் இந்த பூமிக்கு பாரமா ஒரு நிமிஷம் இருக்கலாமையா? எங்க பூலோகத்துல 15 வயசு பையன் கூட அந்த போடு ஓடுறியா? எந்த போடு? வெக்கம் இல்லாம வந்துட்டாரு. நாராயணா ஓராயணா நிப்பாட்டியா? ஓ பேச்சு புஞ்சா நிப்பாட்டியா? முதல்ல வெட்டி புஞ்சா. வெட்டி
ஏயா ஏன்னா ஒரு அங்க இருந்து சாமியாரை பார்த்து ஏன்னா, நாகரிகம் இல்லாம அங்க இருந்து நாகரியம் தள்ளுனா இங்க போடுக்கிற நிப்பாட்டியா கல்யாணம் பண்ணுக்கு துப்பு இல்ல வந்துட்டாரு நாராயணா நாராயணான்னு மேலவத்துல இருந்து அட கிறுக்கு பயலே. ஒரு சாமியாரை பார்த்து ஆமா சும்மா சாமியாரு ஓமியாரு சரி விடுங்க இது இது எதுல பிடிச்சி அடிக்கிறீங்க எதை அந்த கட்டையத்தை இதை கையில பிடிச்சதே எப்ப வெள்ள அடிப்பீங்க எப்ப எல்லாம் அடிப்போனோ அதாவது பாருங்க எனக்கு எப்ப எல்லாம் பாட்டு பாடன்ற எண்ணம் வருதோ அப்ப எல்லாம் ஓ அடிப்போம் என்ன வர்றப்ப ஆமாங்க நீங்களா அடிச்சுக்கிறது அப்புறம் நான் வாடகைக்கு ஆளா கூப்பிட்டு வர முடியும் மடப்பையில நானாதான் அடிப்பேன் சரி உட்காந்துக்கிட்டே அடிப்பீங்களா படுத்துக்கிட்டே அடிப்பீங்களா ஏன்னா இப்படி ஒரு சந்தேகமாடா சந்தேகம் எப்படி இங்க அடிப்பீங்க ககன மார்க்கமாக வரும்போது அதாவது காற்றின் மூலம் வருவேன் நின்னுக்கிட்டே தான் அடிப்பேன் அதைத்தான் ஆமாங்க. கேட்குறேன் வீட்டில் அடிப்பீங்களா இல்லை பாத்ரூமுக்குள்ள உள்ள போயிருவீங்களா அட கிறுக்கு பையில பாத்ரூம் அப்படி இந்த இது அடிக்கிறது அது இல்லையா வீடுன்னு புரிஞ்சுச்சு இன்னொரு கேள்வி கேட்டீங்களே இந்த அது தனி அறை ஒன்று இருக்கு அதுக்குள்ள உள்ள போய் அடிச்சிடுறது அந்த மாதிரி அறைக்கெல்லாம் போக மாட்டோம் சும்மா வெறும் வரட்டடி தானே இல்லை இது வலிக்காம போட்டுக்கிறீங்க ஒரு சாமியார்கிட்ட விரட்டு சரி 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 கோச்சுக்காதி ஏன் கோச்சுக்கிறிய என்ன அடிய சொல்ற சரி ஒரு அப்பா நல்லா இருக்காரா சாமி அட எங்க அப்பா நல்லா இருக்காரியா சரி என்ன வேலை பார்க்குறாரு எங்க அப்பாவா ஆ. படைப்பு தொழில் பாக்குறாரியா எது நீங்க சின்ன பிள்ளையில படுத்திருக்கும் போது மாடு கீடு மிதிச்சிருச்சா இல்ல ஒரு சந்தேகம் தாயா கேக்குறையா ஒரு சந்தேகம் தான் இல்லங்க பிடிக்கலங்க விடுங்க எது கோழி கிளி ஏறி மிதிச்சு நசி சரி சாமி என்னத்த பேரு ஒரு சாமிட்ட இது ஆசை இல்லையா பிடிக்கலையா பொம்பளை பிடிக்கலையா கிறுக்கு பையன் சரி சரி அப்பா நல்லா இருக்காரு அதாவது பாருங்க அதத்தான் சொன்னேன் முன்னொரு பிறவில 52 ஒண்டாட்டி இருந்துச்சு அப்பயே நான் சொல்லிட்டேன் இப்பத்தே ஆசை இல்ல அதே இப்ப ஏன் இல்ல பூரா அத்துப்பிட்டாங்களா ஏங்க பாருங்க பூராத்தி அத்து புட்டாங்களா இல்ல நாய் கடிச்சா அத்துருச்சா ஆமா நாய் கடிச்சு நீ கடிச்சு சரி விடுங்க சரி விடுங்க சரி அப்பா நல்லா இருக்காருல்ல சார் ஏங்க எங்க அப்பா கொடுத்த சாபமுங்க என்ன ஏன்னா பாருங்க எங்க அப்பாவோட தொழில் என்ன தொழில் படைப்பு தொழில் இந்த உலகத்துல 84 ஜீவபேதங்களை படைப்பது என்னப்பா பிரம்மா சரி சரி அப்படிப்பட்ட படைப்பு தொழிலுக்கு தான் என்னைய எங்க இருக்காரு உங்க அப்பா எங்க அப்பா பாருங்க அந்த சரஸ்வதியோட துணையாக இருக்கு எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா ஆமாங்க மண்ணை படைச்சது எங்கப்பா பெண்ணை படைச்சது எங்கப்பா பொண்ணை படைச்சது எங்கப்பா பொருளை படைச்சது எங்கப்பா மரத்தை படைச்சது எங்கப்பா மட்டையை படைச்சது எங்கப்பா கொட்டையை படைச்சது எந்த கொட்டையடா பணம் கொட்டை மாங்க எங்கப்பா கோழியை படைச்சது எங்கப்பா குஞ்ச படைச்சது கோழி குஞ்ச படைச்சது எங்கப்பா ஏன் குஞ்ச படைச்சாரு ஆமா ஓ குஞ்ச சோ ஏன் குஞ்சுன்னு சொல்லுங்க ஏன் குஞ்ச படைச்சாரு ஏன் குஞ்ச படைச்சாரு ஏன்னா பாருங்க இந்த கோழி குஞ்சு அதாவது முட்டையில இருந்து கோழி வந்துச்சா கோழியில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து தான் கோழி வந்துச்சு முட்டையில இருந்து தான் கோழி வந்துச்சு ஆமா ஆமா ஆக இந்த முட்டைக்குள்ள இருந்து வரது குஞ்சு ஆக முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு வரும் இந்த குஞ்சா படைச்சது யாரு எங்க அப்பா தாங்க உங்க அப்பா தானே ஆமாங்க இந்த குஞ்சா படைச்சது உங்க அப்பா எங்க அப்பா தான் ஏன் சாமி உங்க அப்பனுக்கு என்ன திங்கிற சொத்துற நான் மண்ணடி போட்டேனா ஏயா எல்லா குஞ்சையும் பெருசா படைச்சு ஏன் குஞ்சம் ரொம்ப சிறுசா படைச்சுட்டான் சாமி நல்லா இருப்பிய சாமி வந்தது வந்து என் குஞ்சம் கொஞ்சம் பெருசாக்க சொல்லுங்க சாமி அட நாராயணா ஓன் குஞ்ச இங்க வாங்க இந்த படைச்சது யாரு எங்க அப்பா தாயா உங்க அப்பா தானே படைச்சா ஆமாங்க இப்ப நம்ம ஒரு சுருக்கமா விவரமா புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க இப்போ நம்ம நான் பெருங்கொண்ட விவசாயி நீங்க பெருங்கொண்ட விவசாயி படிப்பறிவு இல்லாத ஒரு விவசாயி கண்டிப்பா இப்ப நம்ம விவசாயம் செய்யறோம் நல்லா இப்ப நான் சொல்றது புரியுதுல புரியுதுங்க ஒரு புடலை விதை பதிக்கிறான் புடலை விதை பதிச்சதுக்கு அப்புறம் அது வந்து செடி ஆகுது ஆமாங்க புடலங்காய் காய்க்கணும்னா அது பற்ற போடுறோம் ஆமா பாருங்க ஒரு பந்தல் போடுறான் பந்தல் போடுறான் ஆமாங்க பந்தல் போட்டு காய் வந்து நீளமா வளரணும்னா பந்தல் போடணும் கண்டிப்பா இப்ப சின்ன புடலைன்னா பிரச்சனை இல்ல சரி பெரிய புடலங்காய் நீளணும்னா என்ன செய்யறான் ஏன்னா பாருங்க அதுக்கு ஏத்த பாருங்க மருந்து வகைகளை அடிப்பாங்க இல்ல ஏங்க பாருங்க இந்த சாணம் என்று சொல்லுவாங்க பாருங்க மாட்டு சாணம் இல்ல எங்க உரம் போடணுமுங்க இல்ல உரம் போட்ட இருமையா சித்தப்பு புடலங்காய் நீளணும்னா என்ன செய்யறான் அந்த சொல்றாங்க மூத்திரத்தை வாங்கிக்கிட்டு நல்லா சாமி நல்லா இருப்பிய சாமி சாமி நல்லா இருப்பிய சாமி இத படைச்சது யாரு எங்க அப்பா தாயா புடலங்காய் நீளணும்னா கல்ல கட்டுறா இல்ல சரி உங்க அப்பா கிட்ட சொல்லி இதுல ஒரு கல்ல கட்டி தொங்கோட சொல்லு அட கிறுக்கு பயலே அட நாராயணா நாராயணா இதுல கல்ல கட்டவா உங்க அப்பாவுக்கு வேலை வெட்டி இருந்துச்சுன்னா ஏங்க இத பெருசாகணுமா சாமி உங்க அப்பாவுக்கு வேலை வெட்டி இருந்துச்சுன்னா சரி சும்மா இருந்தேனே நீங்களாவது கட்டி தொங்க விடுங்க சாமி நீ உனக்கு சரி 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 விடுங்க
சரி விடுங்க. நான் ஒரு சாமிகிட்ட நாகரிகமாவே பேச எல்லாத்தையும் படைச்சது உங்க நான் கேட்கவா, இது பெருசாகணுமா? ஆமா சாமி. இது பெருசாகணும். ஆமா. எது பெருசாகணும்? அத பெருசாகணும். கோழி குஞ்சு குஞ்சு பெருசாகணும். கோழி குஞ்சு பெருசாகணும். ஆமா. அதுக்கு ஒரு உபாயம் இருக்குங்க. என்ன உபாயம்னு தெரியுமா? பாருங்க, இன்னைக்கு பாருங்க, காலையில 6 மணிக்கு பாருங்க நாடகம் முடிஞ்சிடும். சரி. கண்டிப்பா முருகன் வள்ளிக்கு பாருங்க மாலை மாத்தி நாடகம் முடிஞ்சிடும். சரி. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போனோடனே பாருங்க, சரி, இந்த பாதரட்சம் என்னக்கூடிய செருப்பு வச்சிருப்பீங்க. ஆமா, வச்சிருக்கீங்களா? இருக்கு. அந்த செருப்பை எடுத்து நல்லா பாருங்க, இந்த சகதி இருக்கு பாருங்க. சரி. அந்த சகதியில 2 தேய்ச்சிட்டு அதுலயே அடிங்க பெருசாகும். போன வாரம் அப்படித்தான் அடிச்சேன். செருப்பே பிச்சை எரிஞ்சிட்டேன். அட நாராயணா நாராயணா, என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவ்வளவு கோவக்காரன். ஆமா, அவ்வளவு கோவக்காரன். எப்படி கோவப்படுவா? அப்படித்தான் அடிச்ச அடியிலே பூரா பிச்சாச்சு. அடக்கு இருக்கு. சரி மடப்பையில. சரி சாமி, எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா தான். ஆமாங்க. சரி, இந்த உங்களை படைச்சது யாரு? என்னைய படைச்சது எங்க அப்பா. என்னைய படைச்சது யாரு? உங்க அப்பா இல்ல, எங்க அப்பா தாங்க. சரி, எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா தான். எங்க அப்பா. ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. உங்க பாட்டன் யாரு? என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன். எங்கே இருக்காரு? அவர் பாருங்க திருப்பார் கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறார். திருப்பார் கடல்ல? ஆமாங்க. ஏன் அங்க போய் கடல்ல படுத்திருக்காரு? ஏன்னா பாருங்க, இன்னைக்கு பாருங்க 3 மடங்கு நீர், 1 மடங்கு நிலப்பரப்பு. ஆமா. இப்ப பாருங்க, இந்த 3 மடங்கு நீர் சேர்ந்தா பாருங்க இந்த ஒரு நிலப்பரப்ப சரி தாக்கி பாருங்க இந்த உலக உயிர்கள் எல்லாம் அழிந்துரும். இப்படிப்பட்ட உலக உயிர்கள் அழிய கூடாதுன்னு பாருங்க அந்த திருப்பார் கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறார். எப்படி கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் சொன்னா, காட்டுக்குள்ள காவல். ஏங்க, இப்ப எங்க ஸ்ரீமன் நாராயணன் பாட்டன் தண்ணி மேல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் படுத்திருக்கிறாரு. அவர் எந்திரிச்சா ஆக இந்த தண்ணி, அதாவது வந்து இந்த தண்ணி வந்து பொங்கி பாருங்க இந்த நிலப்பரப்ப அழிச்சிரும். அதனால மக்களை எல்லாம் அழிச்சிருங்கிறதுக்காக. அதனால தாங்க. அதாவது வந்து கடலுக்குள்ள தண்ணி. ஆமாங்க, கடலுக்குள்ள தண்ணிக்கு மேல பாம்பு. ஆமாங்க, வாசிக்கு பாம்பு. அதுதான் பாம்பு. ஆமா. பாம்புக்கு மேல யாரு படுத்திருக்கிறது? என் பாட்டன் நாராயணன். இப்ப உங்க பாட்டை எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும். கடலுக்குள்ள பாம்ப சொல்றேங்க, அந்த வாசிக்கு பாம்பு கண்டிப்பா. ஏன்னா அவர் எந்திரிக்கிறாருன்னு இதுவும் எந்திரிக்கும். பாம்பு தான். பாம்புண்டு பாம்பை மட்டும் சொல்லி அவங்க கை சாடே இயலிசை நாடகம் இப்படி நின்று பேசிருக்கேன் செலையா. அதுக்காண்டி பாம்பு பாம்புண்டு கீழே. இயலிசை நாடகம், இயல்னா என்ன? ஆக பாருங்க, இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. ஒரு நடிப்போட தான் சொல்றேன். கண்டிப்பா. கடலுக்குள்ள தண்ணி, தண்ணிக்கு மேல பாம்பு, பாம்புக்கு மேல உங்க பாட்டன். என் பாட்டன். உங்க பாட்டை எந்திரிச்சா இந்த பாம்பு எந்திரிக்கும். பாம்பு எப்ப எந்திரிக்காதியா? சரி விடுங்க, பிரச்சனை விடுங்க. சரி சாமி, வேற என்னைய பத்தி? உங்களை பத்தி நீங்க யாரு? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க. காவலுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமா சார். ஆக உங்க பெயர்? என் பேரு தான் இது நிமித்தடிக்கிற நீலமேகம். ஏண்டா இப்படி ஒரு பேராடா? அப்ப உங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்களா? இருக்காங்க. அண்ணன் பேரு இது சுப்பிரமணி. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேரு. 7 பேர்ல முதல் பேரு சுப்பிரமணி. இரண்டாவது ஆளு பேரு கெண்ட குஞ்சு. சரி, மூன்றாவது ஆளு பேர் கெளுத்தி குஞ்சு. நான்காவது ஆளு பேர் ஐர குஞ்சு. இப்படி எல்லாம் ஒரு பேரா? சரி, இருக்கட்டும்ங்க. சரி. ஆக உங்க அப்பா பெயர்? எங்க அப்பா பேரு நம்பி. உங்க அப்பா பேரு நம்பி. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளை நம்பி. ஆக மனிதன் மனித மூளையை நம்பி, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை நம்பி, மனைவிக்கு கணவனை நம்பி, இருவருக்கும் தன் பெற்ற பிள்ளையை நம்பி. ஆக உங்க அப்பா பேரு நம்பி. உங்க தாயார் பெயர்? நங்கை மோகினி. ஆக பாருங்க, நீங்க வந்திருப்பது காவலுக்கு வந்து. இந்த காவல் நடத்தக்கூடிய இடத்துல சற்று முன் ஆலோலம் சோ என்று சத்தம் கேட்டதே என்னக்கா? 2 பெண்கள் காவல் காக்குறாங்க. 2 பெண்கள் காவல் காக்குறாங்க. அது யாரு? ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி. சரி. இன்னொன்னு என் ஆளு. அதுக்கு இடையில என் தோதுமாது இருக்கா. உங்க லேசா கவனிச்சு விடுங்களே. உங்க ஆளா? ஆமா சாமி. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆளா? ஏன் சாமி இருக்கப்படாதா? என்னையா தோதுமாது வேலை எடுபிடிக்கிட்டேன். எடுபிடி வேலை. சரி, உங்க ஆளை கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன். வர சொல்லி ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுங்க. எதுக்குயா? 500 ரூபாயா? என்னையா அப்படி என்ன ரேட் கோச்சிக்கிறீங்க மாமா? மாமாவா? கூப்பிடுறேன் மாமா உங்கள. காசு இருக்கா இல்லையா? எதுக்கு பணம் அதிகமா கேக்குறீங்க? சரி, 500 இல்லைனா 250 பாதியில பாதியாவது கொடுங்க. எதுக்குயா பணம் கேக்குற? அட 100 ரூபாய்னாலும் குடியா. 100 ரூபாயா? அத எதுக்கு கேக்குற? 50 நாள் குடியா. அட இல்லையா, நீ எதுக்கு கேக்குற? அட 20 நாள் குடியா. ரொம்ப இல்ல. அந்த பணமே இல்லையா? 10 ரூபாய் இல்லையா? 5 ரூபாய் இல்லங்க. 2 ரூபாய் இல்ல. 1 ரூபாய் இல்ல. ஓஜில சொல்லி வைக்கறாளா? ஓஜில இல்லங்க. நீங்க என்ன எண்ணத்துக்கு கூப்பிடுறீங்க? சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். கூப்பிடுறீங்களா? உங்க ஆள வர சொல்றேன். கூப்பிடுங்க. போயிட்டு வாங்க.
குண்டியும் இல்லை மண்டையும் இல்லை நான் என்ன செய்யணும்